2018ஆம் ஆண்டு தனது 2 குழந்தைகளையும் கொலை செய்த அபிராமிக்கு வாழ்நாள் சிறை தண்டனையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. குன்றத்தூரை சேர்ந்த அபிராமி கள்ள காதலுக்காக தனது 2 குழந்தைகளையும் கொலை செய்தார். இதனையடுத்து அபிராமிக்கு தற்போது வாழ்நாள் சிறை தண்டனையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. பிரியாணி கடை ஊழியருடன் ஏற்பட்ட பழக்கத்தால் 2 குழந்தைகளை கொன்றுவிட்டு தப்பிய தாய் அபிராமிக்கு வாழ்நாள் சிறை தண்டனையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தகாத உறவுக்காக குழந்தைகளை கொலை செய்த அபிராமிக்கு ஆயுள் தண்டனை விதித்து காஞ்சிபுரம் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அபிராமிக்கு வாழ்நாள் சிறை தண்டனையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. தகாத உறவுக்காக குழந்தைகளை கொலை செய்த அபிராமிக்கு தற்போது ஆயுள் தண்டனை விதித்து காஞ்சிபுரம் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. 2018ஆம் ஆண்டு தனது 2 குழந்தைகளையும் கொலை செய்த அபிராமிக்கு வாழ்நாள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெய்ஹரிஷ். வணக்கம் ஜெய்ஹரிஷ். அபிராமிக்கு வாழ்நாள் சிறை தண்டனையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்த மேலும் விவரங்கள். வணக்கம். குன்றத்தூர் அருகே அபிராமி என்ற டிக்டாக்கில் பிரபலமாக இருந்து வந்த நபர் 2 குழந்தைகளுக்கும் விஷம் கொடுத்து கொலை செய்த வழக்கில் தற்போது காஞ்சிபுரம் மகிழா நீதிமன்றம் அவருக்கு வாழ்நாள் சிறை தண்டனை அளித்து தீர்ப்பானதை வழங்கியுள்ளது. இந்த சம்பவத்தில் தற்போது பரபரப்பான தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது, பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குன்றத்தூர் கடந்த 2018ஆம் ஆண்டு அபிராமி டிக்டாக் செயலி மூலம் பிரபலமாக இருந்து வந்தார். அப்போது அவர் ஒரு நபருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. அதன் காரணமாக அஜய், கார்னிகா மற்றும் அவர் கணவர் விஜய் அவர் தனியார் வங்கி ஒன்றில் வேலை பார்த்து வந்துள்ளார். இவர்கள் மூவருக்குமே அவர் உணவில் விஷம் கலந்து கொடுத்ததாக புகார் என்னது சொல்லப்பட்டது. இந்த வழக்கில் அஜய் மற்றும் கார்னிகா ஆகிய இவரது 2 குழந்தைகளும் மரணம் அடைந்தனர். இந்த கொலை வழக்கு காரணமாக இவர் பல நாள் தேடப்பட்டு தலைமறைவாகவும் இருந்து வந்தார். இந்த வழக்கில் அவர் நீண்ட நாட்களுக்கு பிறகு கைது செய்யப்பட்டார். அப்போது 2 குழந்தைகளும் கொலை செய்யப்பட்ட வழக்கில் தொடர்ந்து தமிழகம் முழுவதுமே இதற்கான கடும் எதிர்ப்பானது எழுந்தது. இதன் காரணமாக தீவிர தேடலுக்கு பின்னர் இந்த அபிராமியானது வழக்கில் கைது செய்யப்பட்டார். அதன் பின்னர் சிறையில் அடைக்கப்பட்ட இவர் கடந்த 8 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது விசாரணையானது முழுவதுமாக முடிந்தது. இந்த வழக்கில் குன்றத்தூர் போலீசார் சிறப்பாக செயல்பட்டு பல்வேறு ஆதாரங்களை திரட்டிய நிலையில இவருக்கு தற்போது இந்த வழக்கில் நீதிமன்றமானது தண்டனையானது வழங்கியுள்ளது. குறிப்பாக சொல்ல வேண்டும்னா இவருக்கு வாழ்நாள் முழுவதும் சிறை தண்டனையானது வழங்கப்பட்டு தீர்ப்பு வழங்கப்பட்டது தமிழக மக்களுடைய வரவேற்பை பெற்றுள்ளது. அந்த சம்பவம் நடைபெற்ற அப்போது அவருக்கு மரண தண்டனை வழங்க வேண்டும் மற்றும் தூக்கு தண்டனை உள்ளிட்ட வழங்க வேண்டும் எனவே பொதுமக்கள் பல்வேறு விவாதங்களை வைத்து வந்தனர். இதன் காரணமாக தற்போது 8 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த வழக்கில் அவர்களுக்கு இருவருக்கும் இந்த கள்ளக்காதலனுக்கும் மற்றும் அபிராமி ஆகிய இந்த பெண்ணுக்கும் தற்போது வாழ்நாள் சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ள சம்பவம் தற்போது பரபரப்பை மீண்டும் ஏற்படுத்தியுள்ள இந்த வழக்கில். மேலும் இவர்கள் இருவருமே இந்த வழக்கில் வாழ்நாள் முழு சிறையில் இருக்க வேண்டும் என மகிழா நீதிமன்றம், காஞ்சிபுரம் மகிழா நீதிமன்றம் தீர்ப்பை வழங்கியுள்ளது, வரவேற்பை பெற்றுள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜெய்ஹரிஷ்.